மலமாடு மலமாடு எப்படி உறங்குறா பாரு. நேரம் காணுமா? ஒரு பொம்பளை விடிஞ்சது தெரியாம இத்தனை மணி நேரம் இப்படி பொழந்துட்டு தூங்குனா அந்த வீடு எப்படி விளங்கும்? எல்லாம் இவனை சொல்லணும். இவன் கொடுக்குற இடத்துலதான் இவன் இந்த ஆட்டம் ஆடுதா. அவனையே கூப்பிடுவோம். சுரேஷே, ஐயா சுரேஷே. ஐயோ, சின்ன பொண்ணு வேற இன்னும் உறங்கிட்டு இருக்காளே. அம்மா வேற பாத்துட்டாவ போச்சு. என்னதுல இது? உன் பொண்டாட்டி என்ன செய்யறா? உறங்கிட்டு இருக்காமா. ஆமா, அவ உறங்குறான்னு கண்ணு தெரியாமல நான் உன்கிட்ட கேக்கேன். மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் உறங்குனா வீடு விளங்குமால? எழுப்புல உன் பொண்டாட்டிய. என்ன எழுப்புறமா? சின்ன பொண்ணு எலும்புமா. சின்ன பொண்ணு எடி எலும்புடி. தூர போங்க. சின்ன பொண்ணு ஒழுங்கா எந்திரிச்சு பாத்துக்க. சும்மா நசன. என்னல இது? காதை பொத்திட்டு உறங்குதா? இப்படிதான் ஒரு புருஷங்காரனுக்கு மதிப்பு கொடுக்குதா? அப்படிலாம் இல்லம்மா, இந்த இப்ப எழும்பிடுவோம். சின்ன பொண்ணு. அட என்னங்க நீங்க? சின்ன பொண்ணு பண்ண தின்னு காலங்காத்தால வந்துட்டு நிம்மதியா இந்த வீட்டுல உறங்க முடியுதா? நானும் காலையில இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு செத்த அசந்து உறங்குனா சின்ன பொண்ணு எந்திரின்னு எதுக்கு இப்படி எழுப்பி தொலைறிய? உங்க அம்மா பகல் முழுதான் இருக்கேன், உறங்க விடுதாவளா? செத்த உறங்குனா ஒரு பொம்பளை இப்படி விடிஞ்சதுக்கு பிறகு உறங்குனா அவ்வளவுதான் அப்படிம்பாவ. சரி, ஒரு சாயந்தரம் மதியானம் தூங்கலான்னா வீடு விளங்கிரும் அப்படி ஒரு முறிஞ்சு தள்ளிட்டா இப்படி உறங்குறாங்க அவ. சரி, காலையில கொஞ்சம் நல்லா உறங்குவோன்னா நீங்க விடுதீங்களா? சின்ன பொண்ணு வாயை மூடிட்டு அமைதியா இருந்துக்காமா. என்ன சத்தெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏடி பின்னாடி திரும்பி பாருடி. பின்னாடி திரும்பி பாக்கணுமா? ஆத்தாடி, கிளவி நின்னது தெரியாம கிளவியெல்லாம் ஏசிப்பிட்டோம். என்னது? உன்ன பகல் நேரத்துல நான் உறங்க விட மாட்டேனா? எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப அசதியா இருக்கத உறங்குறேன்னா சரிமான்னு சொல்லலாம். நீ ஒரு வேலையும் செய்யாம ஊரு சுத்தி நல்லா சோவாரி உன் ஃப்ரெண்டு மார்களை பார்த்து கதை பேசிட்டு வந்து வீட்டுல உறங்குத. ஆனா ஒன்னும் உறங்க விடணுமோ? அது ஏடி, நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியுமாட்டி? மணி பார்க்க தெரியாம தான் என்கிட்ட வந்து கேக்குதே இல்லோ. எனக்கெல்லாம் மணி பார்க்க நல்லா தான் தெரியும். விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் உறங்கிருக்கா. ஜன்னல் வழியா சூரியன் பல்ல காட்டிட்டு அடிக்குது. அந்த வெயில் உன் முகரையில பட்டு கூட நீ எலும்பலா? ஏத்தே, எலும்ப கூடாதுன்னு இல்லத்தே, எலும்பணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா முடியவே இல்லத்தே. ராத்திரி எல்லாம் ஏதோ என்ன போட்டு அப்படியே அமுக்குன மாதிரி இருக்குதே. உறக்கமே சரியா வர மாட்டேங்குதே. ஆமா, அப்படியே அமுக்கு உன்னை. ஏடி, பிள்ளையவாது நீ பாக்கியா? பிள்ளையும் நான் தான் பாக்கேன், வீட்டுல வேலையும் நான் தான் பாக்கேன். எல்லாம் பார்த்துட்டு உறங்கி நான் முடிச்சு அடுத்த நாள் எந்திரிக்கல. அந்த பிள்ளைக்கு நீ தாய் தானடி. சத்த அந்த பிள்ளைய உன் கூட படுக்க வச்சாதான் என்ன? ஏத்தே, இடையில எழும்பி அழுதுகிட்டே இருப்பாத்தே ஏதாவது. எனக்கே டயர்டில் தூங்குவேன். அதனாலதான் இழிச்சவாய் ஒருத்தி இருக்கான்னு என்கிட்ட அனுப்பி விடுறியா? சே, இப்படி போய் என்ன தப்பா நினைச்சிட்டே? அப்படின்னு நினைப்பனாத்தே. நினைப்படி, நல்லா நினைப்பா. பிள்ளைங்கது பெத்தவகிட்ட ஆசை பாசமா இருக்கணும். எங்க நீ என்கிட்ட கொடுத்துட்டு ஊர் சோவார போயிறியா? அது என்கிட்டயே தான் கிடக்கும், உங்ககிட்ட வர மாட்டேக்கு. ஏத்தே, என்னையே பெத்த பிள்ளை மாதிரி நீங்க அவ்வளோ அன்பா தாயா பாத்துக்கிறிய. அப்ப உங்க பேத்திய பாத்துக்க மாட்டேலாத்தே. என்னத்தே வரு, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட போடாத. என் பேத்தியை பாக்குறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. இருந்தாலும் சத்த உங்ககிட்டயே இருக்கணும்ல. வீட்டுல இருந்து பிள்ளைக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும்னு ஏதாவது பாக்கியா? ஏமா காலங்காத்தாலே ஏசாதியம்மா. இதாம்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ கொடுக்குற இடத்துலதான் இவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. வெளியில போய் குப்பையா கிடக்குன்னு வீட்டு முத்தத்தை தூத்து எடுக்க முடியல. எட்டி பார்த்தா தெரு முழுக்க எல்லா வீட்லயும் மருமக கறி தான் அழகா தூத்து சுத்தம் பண்ணி வாச தெளிச்சு கோலம் போடுறாவ. நான் ஒருத்தி தான் வயசானவ போடுறேன். எல்லா ஆளுவளும் என்ன பார்த்து சிரிக்காளுவ. ஏன் உங்க மருமக இன்னும் உறங்கி முழிக்கலையான்னு எனக்குலால அசிங்கமா இருக்கு. ஏத்தே, மத்தவியலுக்காக என்னைக்கு நம்ம வாழக்கூடாது பாத்துக்கிடுங்க. நமக்காக தான் நம்ம வாழணும். ஊர் வாயை அடைக்க முடியாததே. நல்லா இருந்தாலும் பேசும், நல்லா இல்லைனாலும் பேசும். அதெல்லாம் கண்டுக்கிடாதியே. பாத்துக்க சுரேஷ், உன் பொண்டாட்டி லட்சணத்தை. இப்ப கூட ஊர்ல எல்லாவளும் சிரிக்காளே. சரி, இனி நம்ம அந்த வேலையை செய்வோன்னு தோணுதா பாரு. நீங்க செய்யாண்டாத்தே, நான் செய்யறேன்னு வாயில வருதா பாரு. ஊர்க்காரவி அப்படிதான் பேசுவாவே. நீங்க செய்யுங்கன்னு தானே சொல்றா. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. உங்களுக்கு ஒரு டெக்னிக் புரிய மாட்டேங்குது. டெக்னிக் என்ன? டெக்னிக்கிட்டி என்ன புரியணும் எனக்கு? ஏத்தே, எல்லாரும் ஒரு 6 மணிக்கு தூத்து பெருக்கிறாவன்னா நீங்க ஒரு 5 மணிக்கே போய் நல்லா தூத்து பெருக்கி வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டா யாருக்கும் தெரியாதுல்ல நீங்க தான் பெருக்கிறீன்னு. நீங்க எல்லாரும் கண்ணு முன்னாடி போனா பிறகு அப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு ஏங்க, நான் சின்ன பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணு. மறந்துட்டீங்களா? உங்க பேர் தானே எனக்கு இனிஷியல். திடீர்னு இனிஷியலை மாத்தி சின்ன பொண்ணுன்னு சொல்றிய? சின்ன பொண்ணு செத்த சும்மாதான் இலாம். அவியதான் வயசானவி ஏதோ சொல்றாவன்னா சரி சரின்னு தலையாட்டிட்டு போ. கூட மாட பேசி ஏச்சு வாங்கிட்டு போவாது. சரியா தாங்க சொல்லுவேன். நாளையில இருந்து வேணா அப்படி செய்யுங்க. இந்த பாரு, நீ எல்லாம் சரியே இல்லாமா. நீ பேசுற பேச்சுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. என்னத்த செய்விய? நான் ஒரு லூசு. உங்ககிட்ட போய் என்ன செய்வியன்னு கேட்கேன். இப்பதானே சொன்னியே என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியாதுன்னு. பரவி எப்படி என்கிட்ட சொல்லுவிய? சுரேஷ், இவ இவ்வளவு பேசினதுக்கு பிறகு இவளை தான் வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள பிறகு வரவே கூடாது. ஏமா அவதான் பேசுறானா நீங்களும் கோவத்துல? என்னதுல மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம நடத்துதா? இவளை வச்சு நான் சோறு போடணுமா? வெளியே போக சொல்லு. ஏத்தே, நிஜமாவாத்தே? சொன்ன வாக்க மீற மாட்டியல்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு வேணா போயிட்டு வரட்டுமாத்தே? நீங்க எப்ப வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நான் அங்க இருந்துட்டு வரேன் ஜாலியா. சின்ன பொண்ணு, ஏமா அவ விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காமா. இவளா விளையாட்டுத்தனமா பேசுறா? எல்லாம் தெரிஞ்சுதானே பேசுறா.
என்ன பாரு, உனக்கு நல்லா இடம் கொடுத்து தான் நீ இப்படி இருக்கா. இனி உன் பிள்ளைய நல்லா பார்க்க முடியாது. ஒழுக்கமா நீ பாக்குதுன்னா பாரு, இல்ல என்னமோ பண்ணு. நீ எங்கேயும் போவாண்டா, இங்கேயே இரு. அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, நினைவு இருக்கா? ஃபீஸ் கட்டினதோட சரி. இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி நோட்டு ஒரு மூலையில புத்தகம் ஒரு மூலையில நீ எல்லாம் அக்கக்கா கிடக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு ஒழுக்கமா ஒரு இடத்துல வச்சோம், அது கட்டை கிட்ட போட்டு வச்சோம், பேர் எழுதி வச்சோம், எதையாவது செஞ்சியாட்டி வீட்டுல தானே மலை மாடு மாதிரி தின்னுட்டு திரியுதா. ஒழுக்கமா அதெல்லாம் என்ன ஏதுன்னு எடுத்து பாக்குறேன். என்ன பிள்ளைக்கு லஞ்சு கூட, பிள்ளைக்கு பேகுன்னு ஒன்னும் இன்னும் வாங்கல, அதெல்லாம் வாங்குறேன். ஏமா நீங்க கோவப்படாதீமா. அந்த புக்குக்கெல்லாம் அட்டை நான் நாளைக்கு வந்து போட்டு தரேம்மா. நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு தானே, ஞாயிற்றுக்கிழமை. எது நீ வந்து போடணுமா? ஏன் மகாராணி ஒரு அட்டை கூட போட்டு வைக்க மாட்டாள புத்தகத்துக்கு? அவளுக்கு அட்டை போட தெரியாதுமா. அட்டை போட தெரியாதா? வாய் மட்டும் ஏறு ஊர் கிளிய பேசுதா. ஏத்தே, நான் எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைத்தே. ஆமா, செல்லமா வளர்ந்தா. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு கண்ணுக்குள்ளெல்லாம் வச்சு பார்த்தாவ. வீட்டுக்கு 7 பேர்ல 7வது ஆளா பிறந்துட்டு செல்ல பிள்ளையாமலா செல்ல பிள்ளை. அதே 7ஆவதா பிறந்தனால எல்லாருக்கும் கடை குட்டிலா செல்ல பிள்ளை. நான் படிக்கும் போச்சுலாம் எல்லா வேலையும் எங்க அண்ணன் மாதிரி அக்கா மாதிரியே எல்லாம் பாத்துக்கிடுவாகத்தே. எனக்கு அட்டை போடுறதெல்லாம் சொல்லியே தரலத்தே. எல்லாம் அவையிலேயே எனக்காக செய்வாவ. ஆமா, நீ படிச்ச 12ஆப்புக்கு உனக்கு அட்டெல்லாம் போட்டு உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா வந்த காலத்துல. ஏத்தே 12ஆப்புனால என்ன சும்மாவா? 12 வருஷம் படிச்சிருக்கும்ல. அப்பயே அட்டை போடுறதெல்லாம் உண்டு. எங்க வாத்தியார் திட்டுப்பாரு, எங்க அண்ணன் போட்டு தருவான். உங்க வீட்டு கதையெல்லாம் இப்ப நான் கேட்டுக்கிட்டு தெரியல. ஒழுக்கமா நீ வீட்லயும் வேலை பார்க்க, பிள்ளையும் நீ தான் பார்க்க பாத்துக்க. கிளவி சின்ன பொண்ணு, நாங்க அப்பத்துல இருந்து சின்ன பொண்ணுட்டே இருக்கிய. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? நீ ஏன் இப்படி இருக்கணும்? இப்படி அழகா இருக்கனாலதானே என் பின்னாடியே சுத்தி லவ் பண்ணீங்க. ஐயோ, ஏன் இப்படி இருக்கானா? ஏன் இப்படி எங்க அம்மா கிட்ட பேசுறான்னு கேட்டேன். அப்போ உங்க அம்மா பேசினா நான் வாயை பொத்திட்டு இருக்கணுமோ? நான் என்ன அடிமையா? பெண்கள்லாம் உங்க கண்ணுக்கு அடிமையே தெரியறாவளோ? கடவுளே உன்னை அடிமையா இருக்க சொல்லலாமா? அவைய ஏதாவது சொன்னா சரின்னு விட வேண்டியதானே. எதுக்கு இப்படி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு? இப்ப பாரு, எல்லா வேலையும் நீ பாக்கணும், பிள்ளையை பாக்கணும், அது இதுங்க. அவ நீ எச்சா பேச கோவத்துல உன்னதானே ஏதாவது செய்வாவ. நான் வீட்லயா இருக்கேன், நான் வேலைக்கு போயிடுவேன். நீ தான் வீட்டுல 4 முழுக்க இருக்க போற. உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தவனா உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம்ல. என்னங்க நீங்க, நான் இதுக்கெல்லாம் அசர்ற ஆளுன்னு நினைச்சியலோ? ஏங்க, நான் உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்ததை விட உங்க அம்மா கூட தான் நிறைய வாழ்ந்திருக்கேன். நீங்க காலையில வேலைக்கு போயிருவிய, சாயந்தரம் வருவிய, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, 4 நாள் போல நாள்னா வீட்டுல இருப்பிய. அவளும் தானே. உங்களை நான் பாத்துக்கிட்டு இருந்ததை விட, உங்க கூட சண்டை போட்டதை விட, உங்க கூட நேரம் செலவழிச்சதை விட உங்க அம்மா கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. எப்பனாலும் உங்க அம்மா இப்படிதான் ஏசிட்டு போவாங்க. உங்க அம்மைக்கு எப்பயும் சுத்தமா இருக்கணும் வீடு. எனக்கு அப்படி இப்படி கடந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு வேலை செஞ்சாலும் உங்க அம்மா அதுல 1000 குத்தம் கண்டுபிடிச்சு திரும்ப அந்த வேலையை செய்வாவ. ஆளுக்கு வீட்டுல 2 வேலை செய்யறதுக்கு அவியலே செய்யட்டுன்னு விட்டுருவேன். நம்ம பிள்ளை என்கிட்ட இருக்கிறத விட அவியகிட்ட தான் நல்லா இருப்பா. ஆச்சின்னு போனா வாமக்கிலேன்னு தூக்கி கொஞ்சம் தான் போறாவ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. இப்ப என்ன எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காவ. நான் படுத்து கிடந்து உறங்குவேன். திரும்ப இது திருந்தாத ஜென்மன் 2 திட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாவ. சரி தள்ளுங்க, நான் உறங்க போறேன். இவ ஏன்டா இப்படி இருக்காளோ? கடைசியில இவ 2 பேர்த்துக்கும் மாட்டிட்டு ஏன் மண்டைதான் காயுதுப்பா. போற போக்குல 2 பேர்த்துக்கு நடுவுல சிக்கி சின்னாபின்னமா போயிருவோம் போலியே. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் செத்த காத்து வருது என்னக்கா? ஆமா கமலா, காத்து அடிக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த வெக்க போகுதா பத்தியா? அது எப்படிக்கா போகும்? வெயில் கொஞ்சம் நஞ்சமா அடிக்கி. நம்மளதான் சின்ன பிள்ளையில வெயிலோட விளையாடுவோம், வெயிலோட வேலைக்கு போவோம், எல்லாம் செய்வோம். அப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஒன்றும் இருந்ததில்லை. இப்ப பாரு, அன்னைக்கு தாண்டி வெயில் அடிச்சுது, ஆனா இப்படியே அடிக்கும். இப்ப என்னமோ சூரியன் நம்ம தலைக்கு மேல பக்கத்துல இருந்தா எப்படி அடிக்கும், அப்படி அனலா இருக்கு. இனி போகக்கூடிய வருஷம்லாம் எப்படி வெயில் அடிக்க போதோ, எப்படி தாங்கிறதோ தெரியல. எல்லாம் சொன்ன மாதிரியா நடக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு காத்தடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. எல்லா காலநிலையும் மாறி போயெல்லாம் கிடக்கு. அதுவும் சரிதாக்கா. காலையில என்ன குழம்பு வச்ச நீ? கருவாட்டு குழம்பு வச்சேன். நல்லா மணக்க வச்சிருக்கேன். நீ இங்க வந்து சாப்பிடுவேன்னு பார்த்தேன். நானும் வரலாம் தாக்கா பார்த்தேன். என் வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரி வயிறே சரியில்லைன்னாரு. சரி சத்தால ரசத்தை வச்சு கொடுத்துருவோன்னு ரசத்தை வச்சுட்டேன். ஏன் குழந்தனுக்கு என்னாச்சு? உன் குழந்தனுக்கு ஒன்றும் இல்லை. எதையோ கண்டது கிடையாது, கடையில தின்றுபார் போல. அது ஒழுங்கா செரிக்காம கிடந்திருக்கும். அதான் நேத்தெல்லாம் ஒரே வயிறு வலின்ட்டு கிடந்தாரா. நானும் சீரகத்தை நல்லா போட்டு கொதிக்க வச்சு சீரக தண்ணி கொடுத்து பார்த்தேன். பெறவும் சித்த ஒரு மாதிரி தான் இருக்குன்னாரு. சரின்னு ஓம வாட்டர் கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு ராத்திரியில நல்லா உறங்கிட்டாரு. இன்னைக்கு நல்லா தான் இருக்காரு. சரி நேற்று ராத்திரி தானே வயிறு வலினாரு, இன்னைக்கும் போட்டு அது இதுன்னு ஏன் செய்யாட்டின்னு ரசத்தை வச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு அதை வச்சு ஓட்டிட்டோன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமல ஏதாவது சிக்கன் மட்டன் எடுத்து ஆக்கிக்கிடலாம். அதுவும் சரிதான். ஏக்கா, அத்தா நேற்று ராத்திரி லேட்டா வந்தாவளோ? ஆமாம்மா, லேட்டா தான் வந்தாவ. சதீஷ் சொன்னானோ? ஆமா அக்கா கூட விளையாண்டுட்டு வரேன்னு வந்தான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு என்னையா செஞ்ச எவ்வளவு நேரம்னு அக்கா கூட அதை விளையாண்டேன் இதை விளையாண்டேன்னா. பெரியப்பா என்ன பண்றாருன்னு கேட்டதுக்கு பெரியப்பா இன்னும் வரையே இல்லை அப்படின்னா. அப்பவே மணி 9:30 ஆயிட்டு. அதான் நானும் பார்த்தேன், அத்தா எதுவும் வேலையா லேட்டா வந்துருப்பாவ போலன்னு. என்னாச்சு? அது ஒரு வீட்டில் வேலை வந்து பொறுமையாக முடிச்சுக்கிடலான்னு சொல்லியிருப்பாவ போல நாள் பிந்தி. இவிய அதை கணக்கு பண்ணி ஆள் விட்டு வேலை செஞ்சுருக்காவ. திடீர்னு ஏதோ அவங்க ஜாதகம் பார்த்தாவலாம். அதனால இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வீடு முடிக்கணும்,
முடிச்சு பாலை காய்ச்சிருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ கால நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாவ போல. உடனே அந்த ஆள் ஃபோனை போட்டு எப்படியாவது முடிச்சுட்டாங்க, ஆளை கொஞ்சம் கூட விட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த மாத கடைசியிலேயே வீடு பாலை காய்க்கணும் அப்படின்ட்டாவ போல. அவையே சொல்கிறத வச்சு தானே நம்ம ஆளை பிரித்து விடுவோம். இப்போ திடீர்னு இப்படி சொன்னோன்னா ஆள் எச்சாவும் இல்லை. அதான் சரி ஆளை எச்சா விட்றதுக்கு கூட கொஞ்சம் நேரம் இருந்தாவது பார்த்துடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காவ. ராத்திரி நேரம் பற்றியா வேலையை செய்யணும், இவைய வீட்டுக்கு வந்துட்டாவன்னா அவைய நேரத்தை கடத்திட்டு ஓப்பி அடிச்சுட்டு போயிட்டாவன்னா யாருக்கு நஷ்டம்? அதான் இன்னும் 2-3 நாள் கழிச்சு ஒரு 3-4 ஆள் எச்சா விடணுமா. இந்த ஆளுவே இப்போ வேற எங்கேயும் வேலை செய்கிறாவ போல, அதை முடிச்சுட்டு தான் இங்கே வருவா போல. அது வரைக்கும் அப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வராது, சத்த நம்மளும் இருந்து பார்த்தாதான் வேலை நடக்கும்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு அப்படிதான் வருவேன்னு சொன்னாவ. அப்படியா, சரி சரி. அப்போ 3 நாளைக்கு அத்தான் லேட்டாக தான் வருவாங்களோ? ஆமாம்மா. வேலை எந்த ஊர்ல, தூரமா பக்கமா? தஞ்ச நகரத்துல வேலை. தஞ்ச நகரம் தானே, அப்ப கொஞ்சம் தூரம் தானே, போயிட்டு வந்துடலாம். ஆமா, இங்கோடி சுத்தி சுத்தி தானே இப்போதைக்கு கிடைக்கி. தூரமா ஒரு 2-3 தடவை தான் வெளியூர்ல எல்லாம் கிடைச்சி, பிறகு இங்க உள்ள ஊர்ல எல்லாம் தான் கிடைக்கி. ஆனா இதுவே பரவாயில்ல கமலா, இதுனா ஒண்ணுன்னா வீட்டுக்கு வந்துடலாம். வெளியூரெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு கிடந்தா வர முடியுமா சொல்லு? அதுவும் சரிதான், நம்ம தனியா இருந்தாலும் தெரிஞ்சுக்காது. நம்ம மாமியாரெல்லாம் வச்சுக்கிட்டு அவிய மகன் சொன்னாதான் கேட்கும், நம்ம சொன்னா ஏதோ விரோதி மாதிரி எந்த விஷயம்னாலும் பார்க்கும். இவையே வந்து போய் இருந்தாதான் நமக்கும் நல்லா இருக்கும். இங்க தனியா ஒத்தைக்கு நம்ம இருந்து என்னத்தை செய்ய? அதுவும் சரிதான், நானும் முடிஞ்ச அளவுக்கு ஊருக்குள்ளேயே வேலை எடுக்க பாருங்க, கிடைக்காத பட்சத்துக்கு வெளியே போய்க்கிடலாம்னு சொல்லியிருக்கேன். அதான் சரிக்கா. எம்மா எம்மா, ஏண்டி எம்மா, அக்கா ரிமோட்டையே தரமாட்டேக்காமா. ஐயோ, உங்களுக்கு தொல்லை தாங்க முடியலம்மா. இவ விட்டதும் போதும் 2 பேரும் மாத்தி மாத்தி மல்லு தான் கட்டுறிய. இன்னும் 2 நாள் போய் பள்ளிக்கூடத்துல தள்ளிடுறேன். பள்ளிக்கூடம் திறந்தாதான் எனக்கு நிம்மதி. ஏம்மா ஏமா இப்படி சொல்றிய? அவ தானே ரிமோட்டை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேக்கா. என்ன மக்களே, அம்மா ஆளுக்கு கொஞ்ச நேரம் ரிமோட் கொடுத்து பார்க்க சொல்லுவாள்ல, அப்படி பார்க்க வேண்டியதானே? இப்ப யாரு பார்க்கணும்? சித்தி நீங்களே கேளுங்க சித்தி. இப்ப நான் தான் பார்க்கணும். அக்கா காலையில தான் கொஞ்ச நேரம் பார்க்கணும் சித்தி. ஆனா அவ நேரம் பிந்தி தான் எழுந்தா. ராத்திரி சரியா உறக்கமே இல்லை, தலைவலிக்குதுன்னு லேட்டா தான் உறங்கினாலா, அதனால காலையில அவ லேட்டா தான் எழும்புனா. இப்ப நான் பார்க்க வேண்டிய நேரம் தான். நான் காலையில பார்க்கவே இல்லைன்னு ரிமோட்டை பிடிங்க வச்சுட்டு தரமாட்டேக்கா. ஏட்டி அவதான் ராத்திரியில நேரம் பிந்தி தானே உறங்குனா, செத்த பார்த்துட்டு போட்டு விடா. ஆனா நீங்க ரொம்ப மோசமா, எப்ப பாரு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அவளுக்கு தலைவலிச்சதுன்னா அதுக்கு நானா பொறுப்பு? நான் இப்படிதான் ஒரு நாள் அப்பா கூட தான் வெளியே போயிட்டு வந்தேன், அதுக்கே அவ ரிமோட்டை தந்தாலா? கேட்டதுக்கு நீ அப்பா கூட வெளியே போனது உன் கொழுப்பு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தரமாட்டேன்னு அவ தான் பார்த்தா. என் நேரத்தையும் சேர்த்து அவ பார்த்தா. அப்ப நான் உங்ககிட்ட சொன்னப்ப என்ன சொன்னீங்க? நீ ஏன் வெளியே போனன்னு அப்பயும் என்னதான் ஏசுனிய. இப்ப அவ உறங்கிட்டு வந்திருக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ணாம இப்பயும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றிய. ஏட்டி சப்போர்ட் பண்ணல, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். பாருங்க சித்தி, எப்ப பாரு 2 பேரும் ஒண்ணுன்னு வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லுதாவ. ஆனா எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேக்காவ. அப்படிலாம் இல்ல மக்களே, அப்படி யாராவது செய்வாங்களா? 2 பிள்ளைல எங்களுக்கு ஒண்ணுதான். இப்படி ஆளாளுக்கு சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சு 2 பேர் பார்க்க வேண்டியது நமக்கா? டீ அவளுக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது அவளுக்கு பிடிக்காது, என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரியா போயிட்டு அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி, சித்தி சொன்னாவன்னு சொல்லி நீ ரிமோட்டை வாங்கு. பிறகு ஏதாவது சண்டை போட்டான்னா சித்திட்ட வா, நான் சித்தி என்னன்னு கேட்க. என்னம்மா? சரி சித்தி. வீட்டுக்கு வெளியே சதீஷ் விளையாண்டுகிட்டு இருப்பான், அவனே உள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க மக்கா. வெயிலுக்குள்ள விளையாடாதனால வெளியே போய் விளையாண்டுகிட்டு இருக்கான். செத்த உள்ள உட்கார வச்சு டிவியாவது பார்க்க சொல்லுங்க. என்னம்மா? நான் அப்பமே அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். அவனும் நானும் தான் இப்ப ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நானும் சதீஷும் ஒண்ணு வைக்க சொல்றேன், ஆனா அவ வைக்க மாட்டேக்கா. அவனும் உள்ளதான் இருக்கானோ. சரி, சண்டை போடாம சத்தம் போடாம பாக்கணும்னு ரிமோட்டை வாங்கிக்கிடுங்க. தரமாட்டேன்னு அக்கா சொன்னானே என்கிட்ட வந்து சொல்லு, சித்தி வந்து சொல்றேன். என்னம்மா? சரி. ஐயோ கமலா, ஒரு வழியா பள்ளிக்கூடம் திறக்க போகுது. இவ்வளவு கிட்ட மாரடிக்க என்னால முடியல. புரியுதுக்கா, உன்னை வச்சுட்டே நான் படாத பாடுபடியேன். நீ பேரு 2 பிள்ளைல வச்சிருக்கா. ஐயா, பிள்ளைகிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. என்னதுடி அக்கா, ஒரு கவுனு பிரிஞ்சு கிடக்குன்னு போட மாட்டேன்னு சொல்றான்னு சொன்னீங்க. நான் கூட அதை கொஞ்சம் லேசா தையல் விட்டுருந்ததை நான் தைச்சு உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அதை போட்டுக்கிடுவேன்னு சொல்லிட்டாலே என்ன சொன்னா, அதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் கொண்டு போய் கையில கொடுத்தேன். சித்தி நீ எங்க பிரிஞ்சிருக்குன்னு சொன்னியே, சித்தி தைச்சு கொடுத்துருக்கா போடுன்னு. சரின்னு வாங்கி கொண்டு போய் வச்சா. சரி, அப்ப எப்பயாவது போடுவா. அதான் பாரு கமலா, நம்மெல்லாம் சின்ன பிள்ளை இல்லை, துணிக்கே வழி இல்லாமல் யாரும் பழைய துணி கொடுத்தா கூட போட்டுக்கிடுவோம். இந்த பிள்ளைல அங்கே லேசாக கிழிஞ்சிடக்கூடாது. ஐயோ அங்கே கிழிஞ்சிட்டு இங்கே கிழிஞ்சிட்டுருவாளுவ. என்னத்தை செய்ய, மகாராணி மாதிரி நினப்பு மனசில். பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு வளர்த்தா இப்படி தான் இருக்குது. நம்ம அம்மா நம்மளை வளர்த்த மாதிரி தான் போய் காடு மேறு கம்மா காடுன்னு எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்ய விடணும். அப்போ தான் தெரியும். அடா ஏன்க்கா அப்படி சொல்கிறேன், விடு, நம்ம பிள்ளைகள் தானே, வளர வளர எல்லாம் புரிஞ்சுக்கும். சின்ன பிள்ளைலாம் என்ன ஆனாலும் உன் பிள்ளைல நீ விட்டே கொடுக்க மாட்டியே. நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என் பிள்ளைல? என்ன மாநாடு? அக்கா தங்கை இருவரும் என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிய? வாங்கடி, இன்னும் உங்களை தான் காணமேனு பாத்துக்கிட்டு இருந்தோம். வாங்க வாங்க, இங்கதான் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம். வாங்கன்னு ஒரு போன் போட்டா சிட்டா பறந்து வந்திருப்போம்ல. நாங்க இல்லாம இவ்வளவு நேரம் கதை பேசியிருக்கிய. ஏண்டி இப்பதான் ஒரு 5 நிமிஷம் சத்ததுல வந்து இருப்போம்னு இருந்தோம். ஆமா மக்கா, உங்களை விட்டுட்டு நாங்க என்னைக்கு தனியா உட்காந்தோம்? எல்லாம் சேர்ந்து தானே சுத்துவோம். கொஞ்சம் நல்லா காத்து வந்தது பாத்துக்க, அதான் சரின்னு இந்த ஆள உட்காந்துருக்கோம். வாங்க உட்காருங்க டி. காலையிலேயே சின்ன பொண்ணு நல்ல அர்ச்சனை வாங்கிட்டு வந்திருக்கா. யார்கிட்ட? மாமியார்கிட்டயா? ஆமா, வேற யார்கிட்ட வாங்குவா? ஏண்டி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, வழக்கம் போலதான். செத்த தூங்கிட்டேனா. என் மாமியார் வீடை தூத்து பெருக்கும் போது எவ்வளவோ சொல்லிவிட்டாலாம்.
எங்க வீட்லலாம் எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம், எங்க மாமியாரை செய்யவே விட மாட்டோம். நீங்க தான் இந்த வயசுலயும் செய்றீங்களான்னு. நமக்கு ஆவாதவ தான் ஊருக்கு 10 பேர் கிடக்காளே. எவ்வளோ இதான் சாக்குன்னு கிடைச்ச நேரத்துல உள்ள பூந்துட்டா. என் மாமியார் அதை கேட்டு டென்ஷன் ஆகி ஆடு 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 ஆடுன்னு ஆடிட்டு காலங்காத்தால ரவு பெறவென்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ச்சு. சரிதே இப்ப வாக்கு மாற மாட்டேல்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வேணா போயிட்டு வரேன், நீங்க கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்னு. கிளவி உடனே அங்க போய் நான் சந்தோஷமா இருந்துருவேன்னு போக கூடாதுன்ட்டா. வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும், பிள்ளையை நீ தான் பார்க்கணும் அப்படி இப்படின்ச்சு. ஐயே அப்படியா, எல்லாத்தையும் பார்த்து வச்சியா என்ன? ஆமா பாக்குறாங்க போங்கக்கா. அப்படியே எழும்பி வந்துட்டேன். இவகிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்படி ஏதாவது ஏச போதுட்டி பிறகு ஏதாவது கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, ஏதாவது 2 3 வேலையாவது முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் அது செய்யும்க்கா. என்ன மோடி உங்க 2 பேர் மாதிரி எங்களால இருக்க முடிய மாட்டேக்கு. எதுக்கு சவத்தை இப்படி திட்டு வாங்கிட்டு எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னதான் திட்டினாலும் கண்டுக்கிடாம அப்படியே உங்க பாட்டுல போறிய. ஏக்கா நீங்க என்ன அந்த காலத்திலேயே இருக்கிய, எங்களை மாதிரி மாறுங்கக்கா. அப்பதான் ஊர் உலகத்துல பிழைக்க முடியும். எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். ஏண்டி எல்லா வேலையும் செய்யாண்டாம், அதுக்குன்னு நம்ம வீட்டு வேலையை நம்ம 2 செய்யறதுல என்னடி குறைஞ்சு போயிட போறோம்? நம்ம இருக்க வீடு தானே, நம்ம இருக்கனாலதான் அங்க குப்பையும் கூடமா கிடக்கு. அது சொத்தை ஒதுக்கி வச்சா என்ன? ஏக்கா நம்ம அப்பா அம்மா பெற்று வளர்த்தி வீட்டில் வந்து நம்ம சோறு பொங்கி குழம்பு வச்சு வீடை கூட்டி சுத்தம் பண்ணி துவைச்சு போடுறக்கா நம்மளை கட்டி கொடுத்தாவே. ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு தான் கட்டி கொடுத்தாவே. எல்லா வேலையும் செய்யலைனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 வேலையை செய்யலாம். ஆனால் என் மாமியார் நான் 2 வேலை செஞ்சாலும் அந்த 2 வேலையில் 200 தப்பு கண்டுபிடிச்சி என்னத்தை செஞ்சது தெரியல ஆச்சா ஓச்சான்னு கத்திட்டு அந்த வேலையை திரும்ப செய்யும். அதே தான்க்கா என் மாமியாரும். இதுக்கு நாங்கள் செஞ்சு என்னத்தை செஞ்சுருக்கேன்னு திட்டு வாங்குறக்கு செய்யாமலே இருந்து திட்டு வாங்கிடலான்னு எங்களுக்கு தோணுது பார்த்துக்கிடுங்க. அது சரி, என் மாமியார் தான் குத்தம் சொல்லும் ஆனால் திரும்ப செய்யாது. செஞ்சா அதுக்கு சிரமமா இருக்கும் பத்தியா, நம்மளை குறை சொல்லிட்டே கிடக்கும் ஆனால் ஒரு வேலையும் செய்யாது. அதனால நாங்களே செஞ்சுக்கிடுவோம். சரி சரி, வீட்டில் மாமியார்கள் தொல்லை தாங்க முடியாம தான் நம்ம இப்படி வெளியே வந்து கொஞ்சம் ஜாலியாக கதை பேசுகிறோம். இங்கே வந்து அதே டாபிக் தானா? அதானே, சேஞ்ச் த டாபிக். அக்கா சாயந்தரம் நம்ம எல்லாம் வெளியே போவோமாக்கா? வெளியே வா, எங்கடி போகணும்? என் மாமியா காலையில் சண்டையில் பிள்ளைக்கு ஸ்கூல் தொடங்க போது அக்கறை இருக்கா, பிள்ளைக்கு ஒரு லஞ்சு கூட வாங்கினீங்களா, பிள்ளைக்கு தேவையான பேகு மற்றதெல்லாம் வாங்கினீங்களான்னு ஒரே ஏச்சு. அவைய நான் வாங்கிட்டு வாரேன்னு தான் சொன்னாவே. நான் யோசித்து பார்த்தேன், வீட்டில் சும்மா கிடக்கிறக்கு நம்ம போய் கடையில் பொருளை வாங்கிட்டு ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி தின்னுட்டு அப்படி ஜாலியாக வரலாம்லக்கா. அதான் கூப்பிடுறேன். இப்போ வெயில் மண்டை பழக்கு, சாயங்கால நேரம் போவோம்க்கா. ஆமா நீ சொல்றதும் சரிதான். அக்கா போவோமாக்கா? என்னடி எல்லாரும் என்ன பார்த்து கேட்குறீங்க? உங்க எல்லாருக்கும் சரி போலாம்னா போலாமே. அக்கா உங்க பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடம் போகுது வாங்கணும்னு, இவ பிள்ளை பால்வாடி தானே போக போறா, இவளுக்கு எதுக்குன்னு என்ன விட்டுட்டு போயிடாதிய. நீயும் கூட்டிட்டு போங்க, என் பிள்ளைக்கும் பால்வாடிக்கு ஒரு குட்டி பேக் வாங்கணும். சரிடி சரிடி. ஏண்டி உன்னை அப்படி விட்டுட்டா போவோம்? எங்க போனாலும் 4 பேர் தானே சுத்துவோம். அப்ப சரி. ஏக்கா 4 மணி பஸ்ஸுக்கெல்லாம் போலாம்க்கா. ஏண்டி 4 மணி பஸ்ஸுக்கேவா போறது? நேரம் பிந்தி கூட போவோம். இல்ல சின்ன பொண்ணு, நேரம் பிந்தி போனோன்னு வையா, நம்ம அங்க போய் 4 கடைகளை பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து வர்றதுக்கு நைட் ஆயிரும். நைட்டு 8 மணிக்கு மேல நம்ம ஊருக்கு பஸ் கிடையாது. அதான் 4 மணிக்கெல்லாம் போனோன்னு வையா, 4 4:30 அங்க போயிடலாம். ஒரு கடை நல்லா இல்லைன்னா இன்னொரு கடைன்னு பார்த்து எல்லாம் தேவையானதை வாங்கிட்டு ஒரு 6 மணிக்கு ஏதாவது பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு 6:30 7 வீட்டுக்கு வந்துடலாம் பத்தியா. ஆமா அவ சொல்றதும் சரிதான். நேரம் பிந்திட்டுனா பிறகு நம்ம அங்கேயே தான் கிடக்கணும். நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சு 4 பார்க்கே நான் வரமாட்டேன்ருவாவே. பிறகு ஆட்டோக்கு ரூபா கொடுத்து நம்ம வர்றதுக்கு அழகா பஸ்லயே வந்துட்டு போயிடலாம் டி. சரி அதுவும் சரிதான். அப்ப 4 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பா ரெடி ஆயிருங்க. 4 மணிக்கு அப்ப இதே இடத்துல கூடுறோம், நம்ம போறோம். ஓகேக்கா.